Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trends. Latest updates க்கு social media follow பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. எம்மி மம்மி மஞ்சுண்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க subscribe button என்ன ரெட் கலர்ல இருந்தா ப்ளீஸ் click on that red color subscribe button கூடவே இருக்க bell symbol click பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பீடட் பேட்டர்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நார்மல் நீடல் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். பட் ஆரி ஒர்க் பண்ண அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் தேவை, நீடில், தென் த்ரெட், அப்புறம் இந்த மாதிரி ஷைனிங் பீட், கோல்ட் பீட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த குந்தன் வந்துட்டு நாம ஒரு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அந்த குந்தன் ஸ்டோன் வந்து உங்களோட ஃபேப்ரிக் என்ன கலரோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம், கான்ட்ராஸ்டாக எடுத்துக்கலாம். ஸோ லெட் இட் ட்ரை. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம பீட்ஸை வச்சு எப்படி அந்த பியூட்டிஃபுல் பேட்டர்ன் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் செய்யறதுக்கு நான் இங்கே வந்து சின்ன நீடில் எடுத்திருக்கேன். என்னோட மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி நான் ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த குந்தன் ஸ்டோனை நல்லா க்ரிப்பாக ஒட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட நீடலில் வந்து காட்டன் த்ரெட் தான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தென் இதில் வந்து பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் குந்தன் ஸ்டோன் சுற்றி வரதுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அவ்வளோ பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு போதுமா இல்லை இன்னும் ஆட் பண்ணுமான்ட்டு. தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னொரு பீட் ஆட் பண்ணாதான் இங்கே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இன்னொரு பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரி எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறையா வரும். பட் ஈஸியாக நார்மல் நீடலில் போடுறதுன்னு எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஸோ எந்த வழியாக நம்மளுக்கு த்ரெட்டு வெளியில் வந்ததோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சர்க்கிள் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிற்கும். தென் இதை அப்படியே நீங்கள் ஃப்ளாட் பண்ணி மெட்டீரியலோட இது பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நீடில் வந்துட்டு இப்போது கீழேருந்து மேலே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு 2 பீடுக்கு நடுவில் இருக்க கேப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி விடுங்க. லைக் எவ்ரி பீடுக்கு பண்ண வேண்டியதில்லை, ஒரு 3 இடத்துல பண்ணிங்கன்னா போதும். ஸோ தட் உங்கள் பீட்ஸ் வந்துட்டு நல்லா க்ரிப்பாக அந்த ஷேப்பில் நிற்கும். ஸோ இப்போ பீட் மேலே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட்டாக 2 பீடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது லாஸ்ட்டாக ஆட் பண்ணது, இந்த ரெண்டுக்கும் சேர்த்தி நான் வந்துட்டு அதை ஒரு ஸ்டிச் லைக் அது 2 வழியாகவும் என்னோட நீடில் கொண்டு வந்துட்டு நான் கீழே கொண்டுட்டு போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு அந்த ரவுண்டு அந்த சர்க்கிள் வந்துட்டு நீட்டாக இருக்கும். அதனால ஸோ உங்கள் நீடில் வந்துட்டு இப்போ கீழேருந்து மேலே கொண்டு வாங்க. ரேண்டமாக ஒரு 3 இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து அந்த பீடோட இருக்க த்ரெட் கரெக்டாக கீழே இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ தட் உங்களோட அந்த பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல பண்ணுறேன். இந்த இடத்துல கீழேருந்து மேலே நீடில் கொண்டு வந்துட்டு அந்த த்ரெட் 2 பீடுக்கு நடுவில் அந்த த்ரெட் லாக் பண்ண மாதிரி நான் கீழே கொண்டு போயிடுறேன். ஸோ அது மாதிரி ஒரு 2-3 இடத்துல போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதில் வந்து பீட்ஸ் கம்மி தான், லைக் ஒரு 7-8 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிடும். இதை வந்துட்டு நீங்கள் நெக் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம். தென் லைக் ப்ளவுஸ், சாரீ ப்ளவுஸில் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன மோட்டிவ் மாதிரி அங்கங்கே வந்துட்டு தள்ளி தள்ளி இந்த மாதிரி பேட்டர்ன் செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி விரல் வச்சு எடுத்து பாருங்க. ஸோ இப்போ எதுவுமே வரல. ஸோ இது வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ கிரிப்புக்கு இன்னொன்றும் போட்டுறேன். இப்போ இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் சாரீ ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸில் வந்து அங்கங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த லைன் போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட விடுறனாலும் விடலாம். பட் நான் இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு அடுத்த லைன் ஆஃப் பீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ தட் இது நல்லா எடுப்பாக தெரியும் அந்த டிசைனு, அந்த பேட்டர்ன். ஸோ இப்போ பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இதை சுற்றி வச்சுக்கோங்க. பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு முன்னாடி எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இதையும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடைசி பீட் அதையும் ஃபர்ஸ்ட் பீடும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன்.
ஸோ தட் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம நீடில் கீழே கொண்டு போயிடலாம். கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா அடுத்தது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ரேண்டமாக வந்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ ரேண்டமாக கீழேருந்து மேலே கொண்டு வந்து ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே 2 பீடுக்கும் நடுவில் நீங்கள் வந்து நீடில் கொண்டு போயிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் எதுவும் ப்ராப்பரான வே அப்படின்ட்டு எதுவும் கிடையாது, இப்படி தான் செய்யணுன்ட்டு. நீங்கள் ரேண்டமாக அங்கங்கே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் விரலில் வந்துட்டு இப்படி எடுத்தும் பார்க்கலாம், எங்கனாவது பீட்ஸ் வந்துட்டு மேலே வருதான்ட்டு. வந்ததுன்னா அந்த இடத்துல பர்டிகுலராக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம ஈஸியாக நார்மல் நீடில் த்ரெட் வச்சுட்டே நம்ம இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா ஈஸியான ஆரி ஒர்க்கில் வர டிசைன்ஸ் எப்படி நார்மல் நீடிலில் போடுறது அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைனோட இமேஜ் வந்துட்டு எடுத்து எனக்கு aniratrends@gmail.comங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வர வீடியோஸில் அதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிற ப்ரொசீஜரை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. பட் ஸ்டில் விரலில் வந்துட்டு இப்படி எடுத்து பார்க்கணும். லைக் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கனாவது வந்துட்டு அது ஸ்டிஃபாக ஒட்டிட்டு இல்லை, லைக் மேலே தூக்கிட்டு வந்ததுன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் திரும்பவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு பேக் சைடில் நீங்கள் நாட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு நெக்லைனில் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி தான் ஒரு அவுட்புட் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.